வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் 2 பிரிவுகளாக செல்லும் யூ வடிவ வாய்க்காலை புதியதாக அமைக்க நிதி ஒதுக்கப்படுமா என நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அண்ணா நகர் முதல் வேல்முருகன் நகர் வரை டிஆர் நகர் வழியாக செல்லும் பெரிய யூ வடிவ வாய்க்கால் 2 பிரிவுகளாக செல்வதாகவும், இந்த யூ வடிவ வாய்க்கால் அமைக்கப்பட்டு சுமார் 40 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில் இந்த வாய்க்காலில் 2 பக்க சுவரும் பழுதடைந்து இடிந்துள்ளது என்பதையும், இந்த வாய்க்காலில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தையும் அரசு அறியுமா என கேள்வி எழுப்பினார். இதனால் வாய்க்காலில் உள்ள பள்ளம் காரணமாக மழை நேரங்களில் மழைநீர் வாய்க்காலில் வேகமாக ஓடாமல் இப்பகுதியில் உள்ள வீடுகளில் பல அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கி நிற்பதை அரசு அறியுமா என கேள்வி எழுப்பிய அவர், 2 பிரிவுகளாக செல்லும் இந்த யூ வடிவ வாய்க்கால்களை புதியதாக அமைக்க அரசு நிதி ஒதுக்குமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், இந்த வாய்க்காலை சரி செய்ய திட்டம் தீட்டப்பட்டு வரும் நிதியாண்டில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு பிறகு நிதி நிலைமைக்கு ஏற்ப இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என பதிலளித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 18வது பூத் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி கொசு மருந்து அடிக்கும் பணி துரிதமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தின் காரணமாக கொசு தொல்லை அதிகரித்து வருகிறது. கொசு கடிப்பதினால் மனிதர்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் பரவ காரணமாய் அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கொசுவை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகாட்டுதலை அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி முழுவதும் உள்ள 30 பூத்களில் தினமும் ஒவ்வொரு பூத்தில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொகுதி முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட 18வது பூத் சவரிப்படையாச்சி வீதி, அருள்படையாச்சி வீதி, வினோபா வீதி ஆகிய பகுதியில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் முன்னிலையில் நடைபெற்ற கொசு மருந்து அடிக்கும் பணியில் அப்பகுதி முக்கிய நிர்வாகிகள் மில்கிஸ், ராஜா, சதீஷ், ஜோசப், உதயகுமார், கருணாகரன், சிவா மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று கொசு மருந்து அடிக்கும் பணியினை 18வது பூத் பகுதி முழுவதும் மேற்பார்வையிட்டனர். ஜான்குமார் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குழுமம் பங்களிப்புடன் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை தீவிரமாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளம் பணி முடியாத காரணத்தினால் அப்படி உள்ளதை அரசு அறியுமா என திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், கஸ்தூரிபாய் நகர், வினோபா வீதி, புவன்கரை வீதி, வெனிலா நகர் மற்றும் அண்ணா நகர், பாரதி நகர் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு கொடுக்கப்படாமல் இருப்பதை அரசு அறியுமா என கேள்வி எழுப்பினார். இப்பணிக்காக ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளம் பணி முடியாத காரணத்தினால் அப்படியே உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் இவ்வழியாக செல்ல முடியாத நிலை உள்ளதை அரசு அறியுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள், பாதாள சாக்கடை பணி 1.90 கோடி திட்டம் மதிப்பீட்டில் பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் நெல்லித்தோப்பு தொகுதியில் பெரியார் நகர், கஸ்தூரிபாய் நகர், வினோபா நகர், புவன்கரை வீதி ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிவடைந்து விட்டது. தற்பொழுது இதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைப்பு பணி 90% முடிவடைந்து விட்டது. மீதமுள்ள பணிகள் இம்மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று பதிலளித்தார். மேலும் அவர் கூறுகையில், வெண்ணிலா நகர், அண்ணா நகர், பாரதி வீதி பகுதிகளில் பாதாள சாக்கடை பணி ரூபாய் 2.69 கோடி மதிப்பீட்டில் பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. தற்போது அதற்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைப்பு பணி 90% முடிவடைந்துள்ளது. தோண்டப்பட்ட பகுதிகளை முழுவதும் சீர்படுத்தும் வேலை 1 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என பதிலளித்தார்.
சமூக நலத்துறை சார்பில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. சட்டசபை வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி தட்டாஞ்சாவடி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த 149 பயனாளிகளுக்கு ரூபாய் 1.33 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்திய ஸ்கூட்டர்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், நலத்துறை செயலர் சுந்தரேசன், இயக்குநர் ராகினி உடனிருந்தனர். கல்வித்துறையில் பணிபுரியும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்குவதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி ஊழியர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊதியத்தை ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் ரொட்டிப்பால் ஊழியர்கள் 917 நபர்களுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ், கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் மற்றும் அரசு செயலர் ஆசிஷ் மாதோராவ் மோரே, அரசு செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் உடனிருந்தனர். உயர்த்தப்பட்ட பயிற்சி உதவித்தொகையை வழங்க வலியுறுத்தி ஆயுஷ் இயக்ககம் முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் 5,000 ரூபாய் 20,000 உயர்த்தி வழங்கப்படும் என கடந்த 2023ஆம் ஆண்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் அறிவித்தபடி இன்னும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை அடுத்து ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் பாரதி பூங்கா அருகே உள்ள ஆயுஷ் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஆயுர்வேத பயிற்சி மருத்துவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் கலந்து கொண்டு உயர்த்தப்பட்ட உதவி தொகையை வழங்க வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பாரதி பூங்காவில் அமைக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட கூடுகளை நகராட்சி ஆணையர் கந்தசாமி பார்வையிட்டார். சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது. இதை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் நமது வாழ்வுக்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை மக்களுக்கு எடுத்துக் கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் மார்ச் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று உலக சிட்டுக்குருவிகள் தினமாகும். உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள், பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள். அதன்படி இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள். அதுபோல் புதுச்சேரி புதுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள், பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை, உணவு கலன்கள் என 600க்கும் மேற்பட்டவை வைக்கப்படுகிறது. இவை இன்று முதல் பாரதி பூங்கா உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வருகிறது. பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சியை நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து கொலை செய்ய திட்டமிட்ட மனைவி உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். வெளியூர் கன்வாப்பேட்டை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி, இவரது நண்பர் அஜித், இருவரும் கொத்தனார். தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சௌந்தர்யாவுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. அதனை அறிந்த தட்சிணாமூர்த்தி இருவரையும் கண்டித்தார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தட்சிணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த தட்சிணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து தட்சிணாமூர்த்தியின் மனைவி சௌந்தர்யா, கள்ளக்காதலன் அஜித்குமார் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் அசாருதீன்,
விக்னேஷ் காந்தகுமார், பூர்ணகுமார் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோஜு ரியூ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி யூனிவர்சிட்டி காரைக்கால் கேம்பஸில் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மற்றும் ஜாப்பனீஸ் கோஜு ரியூ ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் சார்பில் பெண்களுக்கான கராத்தே தற்காப்பு கலை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தலைமை பயிற்சியாளர் கிராண்ட் மாஸ்டர் VRS குமார் அவர்கள் மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி அளித்தார். அகாடமி வீரர் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு தற்காப்பு கலை சாகச நிகழ்ச்சிகளை செய்து காட்டினர். இந்த பயிற்சி முகாமில் இன்டர்நேஷனல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி விரிவுரையாளர் மற்றும் மைய தலைவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் காரைக்கால் வளாகம் கன்வீனர் டாக்டர் புவனேஸ்வரி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர் டாக்டர் மாலினி, உதவி பேராசிரியர் டாக்டர் நிர்மலா மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் மணிமொழி ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்கால் இமாக்லேட் நர்சிங் கல்லூரியில் நடந்த மகளிர் தின விழாவில் SSP லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். காரைக்கால் மாவட்ட புதுச்சேரி தமிழ் மாமணி மற்றும் கலைமாமணி விருதாளர் நலவாழ்வு சங்கம் மற்றும் இமாக்லேட் நர்சிங் கல்லூரி இணைந்து நடத்திய மகளிர் தினம் மற்றும் பாராட்டு விழா காரைக்கால் தக்கலூரில் உள்ள இமாக்லேட் நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் கலைமாமணி செல்லூர் மணியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்கியதோடு பெண்பால் ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சுசைராஜ், சோழ சிங்கராயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட முதன்மை காவல் கண்காணிப்பாளர், பெண்களின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்றும் பெண்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் வாழ்வதுடனும் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமார், பொருளாளர் ஜான் கென்னடி, மக்கள் தொடர்பாளர் பக்ரிசாமி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில நடுநிலைப் பள்ளியில் 11வது ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரையில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் மெமோரியல் ஆங்கில பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை தலைமை கல்வி அதிகாரி மோகன், வில்லியனூர் கிராமப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவன தலைவர் மீனாட்சி சுந்தரம், புதுச்சேரி பிரதேச இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாராயணன், புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளாளர் கதிர்வேல் மற்றும் பள்ளி முதல்வர் அன்னபூரணி உட்பட ஆசிரியர்கள் செய்திருந்தனர். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மணவெளி அரசு தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழாவையொட்டி பல்வேறு போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வாழ்த்துரை வழங்க தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் உலக சாதனையாளர் குரலரசி, ஆசிரியர் எழிலரசி, ஓவிய ஆசிரியர் கலைமாமணி முனுசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரியர்கள் மங்கலட்சுமி, சிவசங்கரி, பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். ஆதி திராவிட நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி பெறும் ஆணையினை பயனாளிகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் சுமார் 30 நபர்களுக்கு 4,60,60,000 தொகையை 18,000 மற்றும்
13,000 வீதம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், அவைத் தலைவர் ஜலால் அனீப், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி ராமநாதபுரத்தில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரத்தில் உள்ள தாங்கலில் இருந்து தண்ணீர் வெளியேறும் பகுதிக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் யூ வடிவ வாய்க்கால் அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், ஊசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சூசையப்பர் திருவிழாவில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு நற்கருணை ஆசீர் பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் புனித சூசையப்பர் திருவிழா பள்ளி முதல்வர் பங்குத்தந்தை தேவதாஸ் அடிகளார் தலைமையில் 3 நாட்கள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சூசையப்பர் திருவிழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு சிறு தேர்பவனி மற்றும் திருப்பலி நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து 3ஆம் நாள் ஆடம்பர தேர்பவனி நேற்று புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு பங்கு தந்தையர்களால் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. விழாவில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், பங்கு மக்கள் மற்றும் அருட் சகோதரிகள் கலந்து கொண்டனர். திருப்பலிக்கு பிறகு புனித சூசையப்பரின் ஆடம்பர தேர்பவனை அருட்தந்தை சுவாமிநாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆகியோர் ஆசீர்வதித்து தொடங்கி வைத்தனர். இந்த தேர்பவனி காந்தி வீதி, நீடராஜப்பர் வீதி, மிஷின் வீதி வழியாக புனித ஜென்மராக்கினி ஆலயம் சென்றடைந்தது. அங்கு இறை மக்களுக்கு அருட்தந்தையர்கள் நற்கருணை ஆசீர் வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அருட்தந்தை தேவதாஸ், பாத்திமா அன்னை ஆலய பங்குத்தந்தை மரி அந்தோணி, பெத்தி செமினார் பள்ளியின் துணை முதல்வர் சின்னப்பன் உள்ளிட்ட இறைமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் நீதி கேட்டு சுதேசிமில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை மற்றும் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் நீதி கேட்டு சுதேசிமில் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். விபத்தில் உயிரிழந்தவரின் சகோதரரிடம் எஃப்ஐஆர் நகலை தர லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரை அடுத்து புதுச்சேரி போக்குவரத்து எஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆரவில் அருகே உள்ள குயிலாப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் சரண்ராஜ். இவர் தனது நண்பர்கள் குணசேகரன், செந்தில் ஆகியோருடன் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி துத்திப்பட்டு அருகே பைக்கில் சென்றபோது சாலையில் நிறுத்தியிருந்த லாரி மீது மோதியது. இச்சம்பவத்தில் 3 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் உயிரிழந்த செந்திலின் சகோதரர் முத்து முதல் தகவல் அறிக்கை நகலை வில்லியனூர் போக்குவரத்து போலீசாரிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது போக்குவரத்து போலீஸ் எஸ்ஐ லஞ்சம் கோரியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் முத்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் தந்தார். அதையடுத்து போலீசார் டிஜிபி ஷாலினி சிங் விசாரணை நடத்த போலீஸ் தலைமையகத்துக்கு உத்தரவிட்டதுடன் எஸ்ஐ பாஸ்கரை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இந்நிலையில் விசாரணையின் அடிப்படையில் எஸ்ஐ பாஸ்கர் பணியிடை நீக்கம் செய்து ஐஜி அஜித்குமார் சிங்லா உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.